ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் எஸ்கே வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ப்ரோ வந்து நான் உங்கள் பண்ணைக்கு விசிட் பண்ண வரலாமா அப்படின்னு கேட்டார். சரி ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்குள்ள டவுட்லாம் வந்து கேட்டார். அது எல்லாத்தையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோலாம் பாருங்கள். இதெல்லாம் இப்போலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. தெரியல, இப்போ அந்த ராட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ராடும் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் கட்ட மாட்டாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா அந்த கீ கட்டி இருக்குல்ல. ஆமாம், சவுண்டை பார்த்தீங்கன்னா கீப்பெட்டியில் தான் இதில் தான் ராணி இருக்கும். இந்த இதை விட மெயின் என்னன்னா, இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சென்ட் யாரடிக்கல இல்லை அப்படியே எனக்கு நானும் எடுத்துக்கணும். இது பார்த்துட்டு எடுப்போமா. ஆனால் இந்த அந்த ஆறு ஃப்ரேம் இருக்குல்ல. ஆமாம், இந்த 6 ஃப்ரேம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனம் இருக்கும். இதில் ராணி இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமில் ராணி இருக்கும். தப்பி தவிர நம்ம எடுக்கும்போது ராணிக்கு கொஞ்சம் தொந்தரவு ஆச்சுன்னா அப்படியே மொத்த பூச்சும் கிளஞ்சிடும். கிளஞ்சி நம்ம கொத்த ஆரம்பிச்சிடும். என்னன்னா இந்த பெட்டி அடியில காமிக்கிறேன். இந்த பாருங்க, இதுக்கு அந்த நோய் இல்லை. ஆமா, ஸோ அந்த மெழுகு நான் அவ்வளோவா கொட்டலை. ஆனா இருந்தாலும் இது என்ன ஒன்றும் அசால்ட்டாக நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி விரலை வச்சு தேய்ச்சி பார்க்கணும். ஏன்னா இந்த அடிப்பகுதியிலையும் இந்த இடுக்கு இருக்குல்ல, மூளை இடுக்கு. ஆமா, அதுல மட்டும் தான் இந்த வாட்ச் மாதுங்கிற புழு இருக்கும். ஸ்ட்ரென்த் ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னா நோய் வந்து அந்த மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே, ஸ்ட்ரென்த் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ராணி தேனிங்கிறது நம்ம உள்ள அதுவே வந்து பெட்டி கொடுக்கையில் அதுவே இருக்கும். பெட்டி வாங்கும்போது நம்ம ராணி தேனி இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அந்த ராணி தேனி எப்படி இருக்கும் பார்த்துருக்கேன், கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா, ஏன்டா எடுத்துரு வந்து இந்த பூச்சி இருக்குல்ல. ஆமா, இதுங்களை விட உருவத்தில் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே ஓகே. முசுறு எடுத்து பார்ப்போம். ராணி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம தப்பிச்சோம். ராணி தான் கொத்தி போவாங்க. ஒரே ஓட்டம் தான் நல்லா. ராணி அதில் இல்லையா? பார்த்தீங்களா? இதில் தேடணும். ஒவ்வொரு அடையாக எடுத்து நம்ம செக் பண்ணணும். வேக்ஸ் மாத்திரம் எதுவும் இருக்கணும். பூர்வத்துலேயுமே வெறும் மகரந்த மட்டும் தான் வைக்கிறாங்க. தேனியை காணும். இந்த மாவு தெரியுதுல்ல, வெள்ளை வெள்ளையா? ஆமாம் ப்ரோ, அதுதான் வந்து மகரந்தம். ஓகே ஓகே. கிளம்புறாங்க. நான் கிளம்புறேன் ப்ரோ. சரி, அப்படியே திரும்ப ப்ரோ. சரிண்ணா, வைக்க போகிறேன். கொஞ்சம் தள்ளிக்குங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொத்த ஆரம்பிச்சுருங்க. அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றி இந்த பிரேமை எடுக்கும்போது வைக்கும் போது மூச்சு காத்து அதில் படக்கூடாது. நம்மளோட மூச்சு காத்து பட்டுச்சு கிளம்பிடுவாங்க. அதுக்கு நான் மூச்சு அடைச்சுனா செத்து போயிடுவேன் சார். இன்னொன்று அந்த இது மாதிரி அமுக்கிற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஸ்மோக்கு. அந்த வச்சிருக்கேன். இல்லை அதை எடுக்க இது பண்ணிக்கலாம்ல. ஒன்றை எடுத்தால் போதும் ப்ரோ. அடுத்து ராணி வந்து கிளம்பிடுவான். இல்லை நானும் செக் பண்ணல ப்ரோ. நாங்கள் பணக்காக செக் பண்ணிக்க ப்ரோ. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த பெட்டியெல்லாம். நாங்கள் சாப்பிட்டது மேலே ஒன்றும் இல்லை, கொத்த வாங்கிட்டு திரும்ப தெரியும். அவங்க பாட்டு மயக்க மாட்டேங்குது. இது ஒன்றும் பண்ணாதுரா. இது கொத்தனோட பெருசாக வலிக்காது, வீங்கவும் செய்யாது. நான் வாங்கியிருக்கேன். நாங்களும் தேன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோதான் கை நடக்க இருந்தாலும் பெட்டியை பார்க்கும்போது மட்டும் கை நடக்காத மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கணும். வெயிட்டாக இருக்குல்ல, அது முட்டை இருக்கு. அதான் முட்டை. சுவாமி விளையா இருக்குல்ல. ஆமாம், டபுள் ரோவில் இதுதான் முட்டை. ஓகே ஓகே. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம். நல்லா சீசன் இருந்தால். சீசன் இருந்தால் மாதத்துக்கு 2 தடவை எடுக்கும். ஓகே ஓகே. சீசன் இல்லாமல் இருந்தால் தான் வந்து நான் தேன் எடுத்தே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. தேன் என்ன எடுக்க முடியல. மொத்தம் இதில் எத்தனை ராட்டு போகும் இருக்கு? மேலே கீழே 6 இருக்கும். இதில் மட்டும் நம்ம தேன் எடுக்க முடியாது. தேனை வைக்காது. இதில் கீழே வரைக்கும் இந்த 6லையுமே வந்து இது மட்டும் தான் வைக்கும், முட்டை மட்டும் தான் வைக்கும். ஓகே ஓகே. தேன் வைக்கிறது தேன் வைக்கிறது வந்து மேலே. ஓகே. அதை வந்து சூப்பர்பாங்க, அதை ப்ரூடும்பாங்க. ப்ரூட்னா புழு வரை, சூப்பர்னா தேனாரு. ஓகே ஓகே. அதெல்லாம் இருக்கும் போல. கடைசி இதை நடக்கும்போது தான் போன தடவை கொட்டினாங்க. எடுக்காதீங்க ப்ரோ. ப்ரோ தேனிங்கிறது நம்ம இருக்கு பாருங்க, ராணி. இந்த அடியில போறாங்க பாருங்க, கண்டுபிடிச்சு ராணியை. ராசா வேண்டா.
வாட்டை ஆட்டி பண்ணால் தேவை போச்சு. இல்லை என்ன ப்ரோ இது இது நேரம் பார்த்து பேசக்கூடாதுங்களா? மூச்சு கதை பட்டாலே கொத்த ஆரம்பிச்சுவாங்க. இந்த இதுதான் ராணி கலர் டிஃபரெண்டாக இருக்கா? இதுதான் மேலே இருக்கு. அதுவா ப்ரோ? இது மற்ற பூச்சியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. உருவத்தில் தான் ப்ரோ ராணி. கண்டுபிடிக்க தான் பெரிய சிக்கலாக இருக்கும். ஓகே ப்ரோ, பரவாயில்ல அப்படி வச்சுங்க. நல்ல வேலை மண்டையில் முடி இருந்ததுனால ஒன்றும் ஆகலை. எனக்கு வந்து பொழுக்குன்னு ஒரு போட்டு போட்டு போகுதுரா. தெரியுது கரெக்டாக என்ன ப்ரோ? கிளஞ்சா திரும்பி வந்துருமா இல்லை எப்படி? கண்டிப்பாக வந்து பார்த்தேன். இல்லை கூட்டை விட்டு கிளஞ்சினா திரும்பி வந்துருமா? இல்லை இங்கே கூட்டிக்கே திரும்ப ராணி தேனி இருந்தால் ராணி தேனி அது வந்து ராணி தேனி மேலே ஒரு வாடை ஒன்று வரும். அது அதுக்கு அதால் மட்டும் தான் உணர முடியும். ஸோ எவ்வளோ தூரம் தேனுக்கு போனாலும் வந்து திரும்ப தாயின் கடத்தையும் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்